கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். தீத்து அப்படிங்கிற ஒரு நபர், அந்த நபர் மூலமாக எங்களுக்கு ஆறுதல் செய்தார். சில நபர்கள் மூலமாக, அதாவது சிறுமைப்பட்டவர்களுக்கு, தேவனை அறியாதவர்களுக்கு சிலவர்கள் மூலமாக தேவன் ஆறுதலை கொடுக்கிறார். எப்படி? தேவன் அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்ததினால் அவர் மற்றவர்களுக்கு கொடுக்கிறார். கொடுக்கிற தன்மை அவர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு கிடைத்த அந்த ஒரு அபிஷேகத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். தேவன் எனக்குள்ள இருக்கிறவர் உங்களுக்குள்ள இருப்பாருங்க அப்படின்னு ஒரு ஆறுதலை கொடுக்கிறோம். இந்த ஆண்டவர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களுக்குள்ளவே இருப்பார், உங்களை கைவிட மாட்டார் என்று சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கும்போது சிறுமைப்பட்டவர்கள் ஆறுதல் அடைந்து தேவனை நோக்கி பார்க்கிறார்கள். ஆகா, இவ்வளோ அருமையான தேவன், என்னை நேசிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அது யார் மூலமாக? ஒரு நபர் மூலமாக போகிறது. அது உங்கள் மூலமாக இருக்கலாம், மற்றவர்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். நீங்களாம் இப்படிலாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறாருங்க அப்படின்னு சொல்லணும். நீங்கள் வெளியே போகும்போது தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார், உங்களை ஆறுதல் தேவன், நீங்கள் மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்குற தேவன் உங்களுக்குள்ளே இருக்கும், உங்களுக்கு துணை செய்கிற தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அற்புதம் செய்கிற தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார், இப்படி சொல்லணும் மற்றவர்களை பார்த்து. அப்படி சொல்லும் பொழுது அவர்கள் ஆறுதல் அடைகிறார்கள். அது யார் மூலமாக? ஒரு நபர் மூலம். அந்த நபர் நீங்களாக இருக்கலாம். ஆகையால் இன்று முதல் கர்த்தர் சொல்கிறார், உன்னை கொண்டு நான் ஆறுதலை செய்ய போகிறேன். ஆகையால் இன்று அவருக்கு ஒப்புக்கொடுங்கள். ஆறுதல் செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.